ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? சிவனாண்டி தன்னோட சித்தியோட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பம் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சாதாரண கூழ் ஊற்றுற விஷயத்தில் கூட அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சிட்டு போச்சுன்னா இந்த ஊரில் நம்மளால் வாழ முடியாது, நம்மளுக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் சித்தி அப்படின்னு சொல்லி சிவனாண்டி அவங்க சித்திக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு சிவனாண்டியோட சித்தி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தை நம்ம அழிச்சே ஆகணும், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அருண் கார்த்திக்கு ஃபோன் போட்டு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் ஆன்லைன் மீட்டிங் தானே, கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகலா கார்த்திகை சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் சரியான நேரம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிகிட்ட போயிட்டு சென்னையில் ஒரு கம்பெனியை உருவாக்கணும், அதுக்கு இந்த ஆர்டரை கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரியை சம்மதிக்க வைக்கிறாங்க. சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை சென்னைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. சென்னையில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற அருண் சந்திரகலாவை பார்த்துட்டு கார்த்திக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக்கு அவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த சந்திரகலாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து மயில் வாகனம் அங்கே வர்றாங்க. அந்த விஷயத்தை கார்த்திக் மயில் வாகனத்தை சொல்கிறாங்க. அதை கேட்ட மயில் வாகனம் ஒரு பிளான் போடுறாங்க. கார்த்திக்கிட்ட அந்த பிளான் சொல்கிறாங்க. அதை கார்த்திக் அருண்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அருண் சரியான பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரகலாவோட பிளானை மொத்தமும் கொலாப் பண்ணிட்டாங்க. அருணோட ஆஃபீஸ்க்கு கார்த்திக் மீட்டிங் அட்டன் பண்ணுற விஷயத்தை காட்டுறதுக்காக தான் சந்திரகலா சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க. அந்த விஷயத்தை காட்ட போகிறப்ப பிளான் தெரிஞ்சு அருணும் கார்த்திக்கும் பிளானவே மாற்றிடுறாங்க. வேற ஒருத்தர் மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி காட்டுற கார்த்திக் தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறான், கார்த்திக் இந்த கம்பெனியான ஓனரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அங்கே அவங்க பார்க்குற சமயத்தில் வேற ஒருத்தவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சந்திரகலாவோட பிளான் மொத்தமாகவே சொதப்பிருச்சு. அதனால் சந்திரகலா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் கிளம்பி ஹோட்டலுக்கு வர்றாங்க. ஹோட்டலில் இளையராஜா சர்வெண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பதை பார்த்துட்டு 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்களைய பார்த்தனால சர்வெண்ட்டாக இருந்த ராஜாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறமா இவனை பிடிச்சி, நீ ராஜா சேதுபதியோட பேரன் தானே, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்க. அதுக்கு இளையராஜா இருந்துக்கிட்டு, நான் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அது அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே போன பின்னாடி இளையராஜா அப்பாடி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் வெளியில் 2 பேரும் ஹோட்டலுக்கு வெளியில் வர்றாங்க. வெளியில் பார்க்குறப்ப அந்த இளையராஜா போலவே இன்னொருத்தர் அங்கே இருப்பதை பார்த்துட்டு 2 பேருமே குழப்பம் அடைகிறாங்க. அங்கே இளையராஜா சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவையும் பார்த்துட்டு, என்னத்தை இங்கே இருக்கீங்க, இங்கே என்ன வேலையாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.